ஹே காய்ஸ், திஸ் இஸ் ஏஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமையோட நேம் என்னென்னா வித் யூ அண்ட் த ரைன். இதோட எபிசோட் நம்ம 1 தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போட்டுக்கொண்டு மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்கள்ல, அவங்க வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. ஒரு கிராண்ட்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. கொடை எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டாங்களா. ஸோ ஓகே, ஏன் கிராண்ட்மா நீங்கள் கொடை எடுத்துகிட்டு வராமல் வந்தீங்க, மறந்துட்டேன் டியர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களா. சரி ஓகே கிராண்ட்மா, இருந்தாங்க என்னோட கொடை எடுத்துகிட்டு போங்க, இட்ஸ் ஓகே நான் எப்படியே போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்புறம் வந்துட்டு ஃபூஜி, ஹீரோயின் பேர் வந்து ஃபூஜி, அவங்க வந்துட்டு அழகாக தனியாக நடந்து வராங்களா. அப்படியே மலையை ரசிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு சடன் டைமில் ஏதோ ஒன்று கிராஸ் பண்ணி போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு க்ரியேச்சர் இருக்குது. அது பார்த்துக்க ரக்கூன்மா இருக்குது. பட் ஆனால் எல்லோரும் அது என்ன டாகா, நீ டாகா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டாக் மாதிரி தான் அது ப்ரிட்டன் பண்ணுது. நீங்கள் வந்துட்டு நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு சொல்லிட்டு அந்த கார்ட்போர்டில் எழுதியிருந்தோடனே இவங்க சாரி டியர், என்னால் ஒன்று எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்ட்டு அதுகிட்ட சொல்லுவாங்களா. சரி பரவாயில்லன்ற மாதிரி அது அழகாக அது கார்ட்போர்டில் ஒரு குடம் வச்சுருக்கும் போல் அதை அவங்களுக்கு அழகாக எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்ற மாதிரி எடுத்து கொடுத்தோன்னே ஹைஃபை பண்ண வருவாங்களா. அழகாக அது கை வைக்கும், க்யூட்டாக இருக்குமா. சரி வா, நான் ஒன்று நானே எடுத்துகிட்டு போகிறேன், என்னோட ஹோம்க்கு வரத்துக்கு உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை அழைச்சிட்டு போவாங்க. அது ஆக்சுவலாக ரொம்ப வெட்டாக இருக்கும்ல, இப்போ உன்னை ட்ரை பண்ணிட்டு நான் வந்துட்டு உள்ளே கொண்டு போய் வைக்கிறேன்னு சொல்லிட்டு டவல் வச்சு அதை அழகாக துவட்டி விட்டுட்டு அது உள்ளே அழைச்சிட்டு போவாங்களா. உள்ளே அழைச்சிட்டு போனோடனே வந்துட்டு அவங்க அண்ணனுக்கு கால் செய்வாங்க. ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவுக்கு அடிச்சிடுவாங்க, மாற்றி அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு அண்ணனுக்கு கால் பண்ணுவாங்க. அண்ணன்ட்ட சொல்லுவாங்க, ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஒரு டாகை கொண்டு வந்திருக்கேன், அது வந்துட்டு டாக் மாதிரி தான் இருக்குது, பட் எனக்கு தெரியல கரெக்டாக அது டாகா என்னன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இப்போ அதுக்கு நான் என்ன சாப்பாடு தரது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு நீ வந்துட்டு அதுக்கு சாப்பாடுனா வெறும் ஒரு மீட்டை குக் பண்ணியும் அப்புறம் தண்ணியும் வையே, நாளைக்கு செக்கப்புக்கு போயிட்டு டாக்டர்கிட்ட கேளு என்ன அதுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னு கேளு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் அப்படியே சைமல்டேனியஸாக பார்த்துட்டு இருந்தால் இது என்ன பண்ணுது, அழகாக அது கொண்டு வந்ததில்லை, அது வந்ததில்லை கார்ட்போர்ட், அது அழகாக ஃபோல்ட் பண்ணி மடித்து வைக்கிது. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அது மடித்து அழகாக வச்சதுக்கப்புறம் இவங்க என்னென்னா சரி வா நீ என்னோட வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போயிட்டு அதுக்கு தண்ணி கொடுப்பாங்க. தண்ணி வச்சுட்டு வந்துட்டு இவங்க வந்துட்டு டீயோ சம்திங் ஏதோ போட்டு குடிச்சிட்ருப்பாங்களா. குடிச்சிட்டு இருந்தோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் பார்த்துட்ருக்கோம். பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், அழகாக அதுக்கு வந்துட்டு ஒரு இடம் செட் பண்ணியிருப்பாங்க. அங்கே உட்காந்துருக்குமா, திடீர்னு வந்துட்டு இவங்க பெண்ணில் எழுதிட்டுருக்காங்களா, பெண்ணை வந்துட்டு பிடுங்கிட்டு கீழே எழுத வருமா. கீழே எழுத வந்தோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட்டே கொடுத்துட்டாங்க. நோட்டை கொடுத்தோன்னே அழகாக அதில் எழுத ட்ரை பண்ணி பொறுமையாக அழகாக எழுதிட்டுருக்கோம். என்னடா எழுதிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க்யூரியஸாக பார்த்துட்டுருப்பாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லி எழுதிருக்குமா. ஓகே பரவாயில்ல, ஐயோ வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப டேலண்டடான டாகாக இருப்ப போலே அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட வந்துட்டு ஃபூஜி சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னோடனே சரி போதும், நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா. போகிறப்ப வந்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க, இது என்னடா அந்த டாகு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போகிறாங்க. போய் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தா ஏன்னா இது இவ்வளோ வெரைட்டி இருக்குது, நான் என்ன வாங்குறது அப்படின்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அங்கே ஒரு பொண்ணு வருது, என்ன இங்கே வாங்க போகிறீங்க, உங்கள் டாக் சைஸ் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. டாக் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறாங்களா. ஓ குட்டி டாகா, சரி ஓகே அப்போ இது வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை அவங்க அப்படியே வாங்கிட்டாங்க. நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு அப்புறம் அந்த ஃபுட்டு போட்டு அது சூப்பராக சாப்பிட்டுட்டு வந்துட்டு பார்த்தா டெலிஷியஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கா. வா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. அப்படியே பார்த்தா அந்த புக்கெல்லாம் மேலே இருக்க புக்கெல்லாம் கீழே தள்ளி விட்டு இவங்க வந்து இது ப்ரெட் செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ வந்துட்டு இது இப்படி பண்ணிட்டுருக்குமா, இது எனக்கு மட்டும்தான் உனக்கு இல்லை அப்படின்னு ப்ரெட் வர டக்குன்னு இங்கே வந்து எடுக்க பார்க்குமா. இல்லை இது எனக்கு தான் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லுவாங்களா. சொன்னோடனே சரி வா நாளைக்கு நம்ம கிளினிக் போகணும் மறந்துடாத, உனக்கு போயிட்டு செக்கப் இருக்குது, ரெகுலர் செக்கப், அது டக்குன்னு என்னவா நினைக்கிது, எனக்கு ஊசி போடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம க்யூட்டாக நினச்சிட்ருக்கு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதோட கட் பண்ணிட்டாங்க. அடுத்த டேவை காமிச்சா வந்துட்டு ஃபூஜி ஃபஸ்ட் டைம் வராங்க. நீங்கள் வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யுவர் வெல்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு டாகா இல்லை கிட்டனா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே கேட்குறாரு. ஃபன்னியாக அவர் பண்ணிகிட்ருக்காரா. கேட்டதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே நான் சும்மா வந்துட்டு கலாய்ச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா. இது வந்துட்டு ஒரு டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்ருக்கப்ப நான் வந்துட்டு ஒரு டாக் அப்படின்னு சொல்லிட்டு அதை அழகாக எழுதி காமிக்கும். ப்ளீஸ் என்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்பி அதுவும் எழுதி காமிச்சிட்டு மூஞ்சி பாவமாக வச்சுக்கும்.
ஓகே நாஸ் நீங்கள் போயிட்டு வந்துட்டு பெருசாக எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவான். சொன்னோடனே செம்மையாக பயந்து போயிடும். அப்புறம் பூஜையை வெளில அனுப்பிடுவாங்க, கொஞ்ச நேரம் வெளில இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூஜையை வெளில அனுப்பினதுக்கப்புறம் இது உள்ளே போட்டுட்டு ஊசி போட்டு கூப்பிடுவாங்களா பூஜையாக, வாங்க பூஜி அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தா செத்து போன மாதிரி படுத்துட்டு செம்மையாக ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கோம். நீ யாராமா வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகே இது என்ன அப்படின்னு கேட்குறப்ப டாகுன்னு சொல்லுங்கன்ட்டு அதை எழுதி காமிக்குமா. ஆக்சுவலாக அவங்க டாக் வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. உங்களை லவ் பண்ணுறேன், நான் லவ் யூ, பட் நான் திரும்பி இங்கே வரமாட்டேன் அப்படின்றப்ப டாக்டர் அதை படிச்சுட்டு அவர் என்னமோ சொல்லாரு, இனிமேல் ரெகுலர் செக்கப் மறந்துடாம வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாரா. ஃபன் பண்ணுற பையன். இந்த பக்கம் பார்க்கில் வந்துட்டு அவங்க நடந்துட்டு இருக்கப்போ பார்த்தா ஒரு கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே நாய் கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு ஒரு இது கேட்லாம் கொஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்துட்டு நம்மளோட பவிக்குடி இருக்குல்ல அதுவும் போய் படுத்துக்கும். நீ ஒன்றும் நாய்க்குட்டி, இது கேட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா. கேட் இல்லைன்னு நான் கேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி காமிக்கும். என் பூஜை இங்கேருந்து ஓடிடுவாங்க, ஏன் நீ திடீர்னு ஓடி வந்த பப்பி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கூப்பிட்டுட்டு ஆக்சுவலாக இது டாக் அப்படின்னு சொல்லுவாங்களா. டாகுன்னு சொன்னோடனே இது டாகா அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டே இருப்பானா. இது கண்டிப்பாக ஒரு டாகாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வரோம். நான் டாக் தான் அப்படின்னு எழுதி வைக்குமா. வச்சுருக்கோன்னே இன்னும் இது கேட்டும் இல்லை டாக் பர்சனா என்னடா அது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பானா. அவங்கள பார்த்தோன்னே இப்படி வைக்கமாக வந்துடும். ஏன்னா மேடம் கொஞ்சம் அழகாக இருப்பாங்களா, இம்ப்ரெஸ் ஆகிடும். பார்த்துட்டு செம்மையாக இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்னா இம்ப்ரெஸ் ஆகிட்டு சரி ஓகே இப்போ நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி வந்துடுவாங்க. கிளம்பி வந்துட்டு இப்போ வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டே இருக்கும். பேஞ்சிட்டு இருக்கா. இது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வீடை காமிக்கிறாங்க. வீட்டில் வந்துட்டு இவங்க ஏதோ எழுதிட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்துட்டு நம்மளோட பப்பி என்ன பண்ணுது, அங்கே வருது. அங்கே வந்துட்டு அவங்க சோஃபா பக்கத்தில் வந்துட்டு அது நின்றுட்டு வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் என்ன ஒர்க் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்மளோட பூஜிட்ட வந்துட்டு அது கேட்குது. நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னா நான் வந்துட்டு ஒரு நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்களா. சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே நான் அவங்கள வந்துட்டு சிரிக்க வைக்கிறதுக்கு மாஸ்க் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக அழகாக ஒரு 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 டைப் ஆஃப் மாஸ்க் அந்த பேப்பரை கட் பண்ணி காமிப்பானா. யாரா நீ நாய்க்குட்டி தானடா, எனக்கே டவுட்டாக இருக்குடா அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. கொடுத்துட்டு இருந்தோடனே சரி ஓகே நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற மாதிரி நினச்சிட்டு அதோட சீன் கட்டாடி சரி வா உன்னை குளிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அழைச்சிட்டு போயிட்டு சவரில் வந்துட்டு அதை நக்கி பார்க்க சூடாக இருக்கலையான்ட்டு அப்புறம் ஜென்டலாக அந்த தண்ணியெல்லாம் வச்சதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக அதோட தண்ணியில் விளையாண்டுட்டு அப்புறம் அதை குளிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டு ட்ரையெல்லாம் பண்ணி விட்டோன்னே செம க்ளீனாக பழப்பிழப்பிழப்பிழப்பிலன்னு நம்ம ஆள் இருக்காப்புல இருந்தோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு நான் அது படுத்து தூங்கிட்டு இருந்தா நான் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அந்த பாத்டப்பில் உட்காந்துருவாங்க ஒரு புக் எடுத்துகிட்டு. உட்காந்தோடனே இது அப்படியே க்யூட்டாக ஒரு குட்டி டப்பா எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடான்னு யோசிச்சு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அழகாக ஊற்றி முடிச்சா அது உள்ளே போய் உட்காந்துக்குது. உட்காந்து யாருன்னு க்யூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த ஒரு தலையில் ஒரு லீஃப் இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு வந்துட்டு வயிறுக்கிட்ட அழகாக வச்சுக்கிட்டு அழகாக படுத்துட்டு இருந்துட்டு இப்போ தான் நான் உனக்கு காய வச்சேன் அதுக்குள்ளே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. செம க்யூட்டாக அப்படியே ஓனர் மாதிரியே அப்படியே பண்ணுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, உனக்கு இப்போ லைட் ஆஃப் பண்ணால் உனக்கு தலையில் ஒரு டவலை வச்சுட்டதுக்கு உனக்கு லைட் ஆஃப் பண்ணால் ப்ராப்ளம் இல்லை, பயப்பட மாட்டேல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே அப்படின்னு சொன்னோடனே சரி பயப்பட மாட்டேன்ற மாதிரி இது பண்ணிகிட்ருக்கா. சரி ஓகே எனக்கு ஆக்சுவலாக எனக்கு டார்க்னால் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் இந்த ரெயின்னாலும் ரொம்ப பிடிக்கும், உனக்கும் அப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருப்பாங்களா. ஆமாம் அப்படின்ற மாதிரி அதுவும் இது பண்ணுமா. டக்குன்னு கொஞ்சம் லைட்டாக காமிக்கிறப்ப அந்த இலை பறந்து கீழே போகுது, அந்த தண்ணியோட போக பார்க்குது. ஜஸ்ட்டு டக்குன்னு இவங்க பிடிச்சி எடுத்து அதுக்கிட்ட கொடுக்குறாங்களா. கொடுத்தோடனே சரி ஓகேன்ட்டு அதை வாங்கி வச்சுட்டு திரும்பி அதை படுத்து ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுதான். அப்படியே அழகாக ஹைஃபை கொடுப்பாங்க. ஹைஃபை கொடுத்துட்டு அழகாக இதுவும் ஹைஃபை கொடுக்குமா. கொடுத்ததுக்கப்புறம் என்னென்னா 2 பேரும் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதோட அந்த எபிசோட முடிச்சிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.